பாரதம் என் உதிரம் தானடி. சத்ரபதி வீர சிவாஜியின் துணிச்சல். ஒரு காலத்தில் இந்தியாவில் ஒரு மாவீரன் இருந்தார். அவரது பெயர் சத்ரபதி வீர சிவாஜி. அவர் மராட்டிய பேரரசின் மன்னராக இருந்தார். அவரது துணிச்சல் மற்றும் புத்திசாலித்தனம் பற்றி பல கதைகள் உள்ளன. இன்று நாம் அவர் அவுரங்கசீப்பின் சிறையிலிருந்து எப்படி தப்பிச் சென்றார் என்பதை பற்றி கேட்போம். முகலாயர்களின் மன்னனான அவுரங்கசீப்பு சத்ரபதி வீர சிவாஜியை சந்திக்க வேண்டும் என்று ஆக்ராவுக்கு அழைத்தான். சிவாஜி அவுரங்கசீப்பை சந்திக்க சென்றார். ஆனால் அவுரங்கசீப்பு சிவாஜி மன்னனை மரியாதையாக நடத்தாமல் அவரை சிறையில் அடைத்தான். சிவாஜி மிகவும் கோபமடைந்தார். ஆனால் அவர் தனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி தப்பிக்க திட்டமிட்டார். சிவாஜி தனது மகன் சாம்பாஜியுடன் சேர்ந்து ஒரு தந்திரமான திட்டத்தை உருவாக்கினார். அவர்கள் பிராமணர்களுக்கு தானியங்கள் அனுப்பப்படும் பெரிய கூடைகளை பயன்படுத்தினர். சிவாஜி மற்றும் சாம்பாஜி அந்த கூடைகளில் மறைந்து சிறையிலிருந்து வெளியேறினர். சிறையிலிருந்து வெளியேறிய பிறகு சிவாஜி ஒரு துறவியின் வேடத்தை போட்டுக்கொண்டார். அவர் தனது ராஜ்யத்தை அடைய கால்நடையாக நடந்து சென்றார். அவரது துணிச்சல் மற்றும் புத்திசாலித்தனம் அவரை பாதுகாப்பாக வீடு திரும்ப உதவியது. சிவாஜியின் இந்த தப்பிப்பு மராட்டியர்களுக்கு பெருமிதத்தை அளித்தது. அவர் பின்னர் தனது ராஜ்யத்தை விரிவுபடுத்தி மராட்டிய பேரரசை ஒரு சக்தி வாய்ந்த அரசாக உருவாக்கினார். இந்த கதை நமக்கு சிவாஜியின் துணிச்சல் மற்றும் புத்திசாலித்தனத்தை பற்றி கற்பிக்கிறது. அவர் எந்த சவாலையும் எதிர்கொண்டு அதை சமாளிக்கும் வழியை கண்டுபிடிப்பார். இது நமக்கு ஒரு பெரிய பாடமாகும். சிவாஜியின் கதை நமக்கு துணிச்சல், புத்திசாலித்தனம் மற்றும் விடாமுயற்சியின் முக்கியத்துவத்தை கற்பிக்கிறது. அவரைப் போல நாமும் எந்த சவாலையும் சமாளிக்க முடியும் என்பதை உணர்த்துகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.